إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அனுமனுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள், கியாமம் பரியந்தம் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்குகிறார்களோ, எடுத்து நடக்குகிறார்களோ, அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதா. ஜும்ஆவுடைய கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்கள், எம்மை படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன், போஷிக்க கூடியவன், இவ்வுலகில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவருடைய கட்டளைகளை, ஏவல்களை தம் வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய்யத் செய்து கொள்கிறேன். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எம்மை படைத்தவன் அவன் தனித்தவன், ஏகன், இணைத்துணையற்றவன். அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரின் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வை எம்முடைய ரப்பாக ஏற்றிருக்கிறோம். இப்பூமிக்கு மேலால் எம்முடைய வாழ்க்கை அனைத்து விடயங்களையும் படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முடிவு செய்து வைத்து விட்டார். எது எப்படி நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் ஸுஹுஃப். எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட ஏடுகள் காய்ந்து விட்டன. ஆகமேலான கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எது எப்படி நடந்த போதிலும் அது தனி மனித வாழ்வாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொருவருடைய நிகழ்வுகளும், அமைப்புகளும், நிலைமைகளும், அசைவுகளும் படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மூலமாக முடிவு செய்யப்பட்டு எழுதப்பட்டு விட்டன என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லித் தந்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, எம்மை படைத்தவன் அவன், எமக்கு இந்த வாழ்வை தந்தவன் அவன். அனைத்தையும் தந்த அல்லாஹ் அடியார்களிடத்தில் எதிர்பார்ப்பது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். என்னை விளங்கி அறிந்து அவர்கள் எனக்கு வழிபட வேண்டும், சிரம்பணிய வேண்டும் என்பதைத்தான். ஆக மேலான கண்ணியமானவர்களே, அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தான் எமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். தொழிலை தந்திருக்கிறான், குடும்பத்தை தந்திருக்கிறான், உறவுகளை தந்திருக்கிறான், எம்முடைய உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான். பார்வை, கேள்வி, பேசக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் அந்த அல்லாஹ் தந்த நிஅமத்.
இதே போன்று அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் சந்தர்ப்பங்கள், அவகாசங்கள். இந்த சந்தர்ப்பங்களை அடியானே நீ பயன்படுத்திக் கொள், அவகாசங்களை நீ பயன்படுத்திக் கொள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் எமக்கு தந்த மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம், அவகாசம் தான் எம்மை கடந்த அந்த ரமலானுடைய சங்கையான அந்த மாதமாக இருக்கிறது. ரமலானில் உற்சாகமாக இருந்து அமல் செய்ய வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் சஹர் செய்வதற்காக வேண்டி எழும்புவோம், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். பரலான தொழுகைகளை உரிய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக தொழ வேண்டும். தராவி தொழுகையை தொழ வேண்டும். கியாமுல் லைல் தொழுகையை தொழ வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். திக்ருகள், ஔராதுகள் எந்தெந்த நேரத்தில் எவைகள் ஓதப்பட வேண்டுமோ அவைகளை நாம் ஓத வேண்டும் என்று உற்சாகமாக ரமலானுடைய மாதத்தில் இருந்தோம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரிய கனவான்களே, அந்த சங்கையான ரமலான் எம்மை விட்டு சென்றதும் எம்மை கடந்து போனதும் எம்முடைய அமல்களின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன? ஆக மேலான கண்ணியமானவர்களே, நாம் இந்த குத்பா பிரசங்கத்தின் தலைப்பு அமல்களை நாம் பாதுகாப்போம். நாம் செய்யக்கூடிய அமல்கள், அதை அமல் செய்வது மட்டுமல்ல, அந்த அமல்களை பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, ரமலானில் எந்த அளவுக்கு உற்சாகமாக அமல்கள் செய்தோமோ அதே போன்று இதர காலங்களிலும் நாம் அந்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். தொடர்ச்சியாக அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு விருப்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. குறைவாக செய்தாலும் நியமமாக தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான கண்ணியமானவர்களே, ரமலானில் 2 ரக்அத் தான் தஹஜ்ஜுத் தொழுதோமா, ரமலானோடு அதனை விட்டுவிடக் கூடாது. ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நாம் நம்முடைய வாழ்வில் தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுதலாக தொழுது வர வேண்டும். 4 ரக்அத்துகள் 8 ரக்அத்துகள் அதிகமாக தொழுது விட்டு ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவைகளை அறவே இல்லாமலாக்குவதை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 ரக்அத்துகள் தான் தஹஜ்ஜுத் தொழுகிறீர்களா, ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நியமமாக தொடர்ச்சியாக அந்த அமலை குறைவாக இருந்தாலும் செய்து வருவதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆக மேலான கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐயுல் அமலி கான அஹப்பு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிக விருப்பமான அமல் எதுவாக இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், காலத் அத்தாயிம், தொடர்ச்சியாக நியமமாக செய்யக்கூடிய அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது என்பதாக நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய அந்த விடயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது குறைவாக அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் நியமமாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை. ஆக மேலான கண்ணியமானவர்களே, நாம் எம்முடைய வாழ்வில் ரமலானில் பெற்ற அந்த பயிற்சிகளை எம்முடைய இதர காலங்களிலும் இதர மாதங்களிலும் எம்முடைய ஏனைய அந்த வாழ்நாட்களிலும் அவைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் யாரும் அமல்கள் செய்துவிட்டு திருப்பி கண்டதாக வரலாறு கிடையாது. நான் தொழுது விட்டேன், நோன்பு நோற்று விட்டேன், ஜகாத் கொடுத்து விட்டேன், சதகா செய்து விட்டேன், குர்ஆன் திலாவத் செய்து விட்டேன், இதனை கொண்டு இந்த அமல்களை கொண்டு திருப்பி கண்டதாக வரலாறு கிடையாது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆண்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சுன்னத்தான வணக்கங்களில், வழிபாடுகளில், இபாதத்துகளில் ஈடுபட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அவர்களுடைய பாதம் வீங்கும் அளவுக்கு அவர்களுடைய பாதத்தை வருத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அந்த அளவுக்கு அவர்கள் இபாதத்துகளில், தொழுகைகளில் ஈடுபடுவார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கிறீர்கள், ஏன் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்கிறீர்கள், கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் செய்த அமல் எல்லாம் போதும் என்று திருப்தியான வார்த்தை அவர்கள் பேசவில்லை. மாற்றமாக சொன்னார்கள், நான் அமல்கள் செய்து செய்து அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, இதற்காக வேண்டிதான் தொடர்ச்சியாக அமல்கள் செய்கிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி வைக்கிறார்கள். ஆக மேலான கண்ணியமானவர்களே, அதே போன்று உத்தம சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் அவர்கள் செய்த அமல்களை கொண்டு திருப்தி காணவில்லை. எத்தனையோ சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சுவனவாதி, சுவர்க்கவாதி என்பதாக பட்டம் சூட்டினார்கள். அவர்களுக்கு உலகத்திலேயே சுவர்க்கவாதி என்பதாக நன்மாராயம் சொன்னார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அந்த உத்தம சஹாபாக்கள் கூட தன்னுடைய அமல்களை கொண்டோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சுவர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை கொண்டோ அவர்கள் திருப்தி காணவில்லை. மாற்றமாக அமல்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாம் கலீஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வரப்போவதில்லை, அப்படி வருவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் உமர் என்பதாக ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சங்கை வாய்ந்த அந்த உத்தம சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகர்களுடைய பட்டியலை சொல்லி இருக்கிறார்கள், அந்த பட்டியலில் நானும் இருக்கிறேனா என்பதை அடிக்கடி விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அமல்களை கொண்டு அவர்கள் திருப்தி கண்டிருந்தால் அதனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நபி அவர்கள் சுவனவாதி என்று அவர்களை சொல்லி இருந்தார்கள். நபி அவர்கள் என்னை சுவர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறார்களே, அதனால் என்னுடைய அமல்கள் எனக்கு போதும் என்ற திருப்தி கண்டதாக வரலாறு கிடையாது. மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அமல்களுக்கு பின்னால் ஒவ்வொரு சஹாபாக்களும் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா நிராகரிக்கப்பட்டு விட்டதா, நான் தொழுத தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, துஹாவுடைய தொழுகை, இதர சுன்னத்தான தராவீஹ், கியாமுல் லைல் போன்ற தொழுகைகள், நான் நோட்டு நோன்புகள், தான தர்மங்கள், இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டனவா அல்லது நிராகரிக்கப்பட்டு விட்டனவா என்ற பயத்தோடு அந்த உத்தம சஹாபாக்கள் இருந்தார்கள். மேலான கண்ணியமானவர்களை, இதே பண்பை தான் நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? செய்யக்கூடிய அமல்கள் பலகீனமாக இருக்கிறது. சஹாபாக்கள் தொழுகையை போன்று நாம் தொழுகிறோமா? நபியவர்கள் தொழுகையை போன்று தொழுகிறோமா? ஆனால் எம்முடைய தொழுகைகளில் எத்தனையோ ஓட்டை உடசல்கள் இருந்தாலும் அவைகளை கொண்டு நான் தொழுது விட்டேன், இது போதும் என்று திருப்தி காணக்கூடிய ஒரு நிலைமைதான் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக மேலான கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உத்தம சஹாபாக்களும் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத் கிடைக்கக்கூடிய அமலாக இது இருக்குமா இல்லையா என்று பயந்து பயந்து இருந்தார்கள். இதே தன்மை, இதே பண்பு எம்மிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கூட்டத்தை சொல்லுகிறான், இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் வல்லதீன யுக்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவருடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு விடயத்தை சொல்லுகிறான். அவர்கள் தான தர்மங்கள் செய்துவிட்டு அவர்கள் பயந்தவர்களாக, உள்ளத்தில் நடுக்கமுடையவர்களாக, உள்ளத்தில் நடுநடுங்கியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? யஸ்ரிகு வயஸ்னி வயஷ்ரிபுல் ஹம்ர் வயகாஃபூன அல்லாஹ். திருடிவிட்டு அல்லாஹ்வை பயப்படுகிறார்களா அல்லது விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களா?
அல்லது மது அருந்திவிட்டு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா பின்த ஸித்தீக், சித்தீக்குடைய மகளே, அதற்கு அது பொருள் அல்ல, அது கருத்தல்ல. மாற்றமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அவர்கள் அமல் செய்வார்கள், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு இவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற பயத்தோடு இருக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, நம்முடைய அமல்களை கொண்டு நாம் திருப்தி காணக்கூடாது. மாற்றமாக செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட காலங்களுக்கு மாத்திரம், ரமலானில் மாத்திரம் நம்முடைய அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல், ரமலான் முடிந்து விட்டதற்கு பின்னாலும் சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன, அந்த நோன்புகளை பேணி பாதுகாத்து பிடித்து வர வேண்டும். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன, அவைகளை பேணி பாதுகாத்து தொழுது வர வேண்டும். இப்படி நியமமாக தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான அமலாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தியதன் பின்னால் இந்த நம்முடைய அமல்களை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனையோ அமல்கள் செய்திருப்போம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தூக்கம் விழித்து கியாமுல் லைல், குர்ஆன் திலாவத், தஹஜ்ஜுடைய தொழுகைகள், தராவீஹ் தொழுகை, கால் கடுக்க நின்று வணங்கிய வணக்கங்கள், பசித்திருந்த அந்த நோன்புகள், இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் செய்த எத்தனையோ அமல்கள், இந்த அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும். மேலான கண்ணியமானவர்களே, இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விடயங்களையும் நாம் மிக மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த இரண்டும் நம்முடைய அமல்களை அப்படியே விழுங்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும். சுருக்கமாக நிறைய விடயங்கள் இருந்தாலும் இரண்டை மாத்திரம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறது. முதலாவது அஷ்ஷிர்க், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது, அல்லாஹுக்கு இணை வைத்தல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம், அறிவித்துக் கொடுத்தோம். எதனை? லஇன் அஷ்ரக்த, நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டால் லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே இல்லாமலாகும். அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது அமல்களை இல்லாமலாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, வல தகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்பதை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்முடைய நபிக்கும் அந்த நபிக்கு முன்னால் வந்த ஏனைய நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம், அறிவித்துக் கொடுத்தோம், சொல்லிக் கொடுத்தோம் என்பதை குர்ஆனிலே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறார். மேலான கண்ணியமானவர்களே, இணை வைத்தல், இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிலைகளை வணங்குவது, அல்லாஹுவோடு இன்னொருவரை கூட்டாக்குவது, அல்லாஹுவோடு இன்னொரு சிலையையோ அல்லது சூரியனையோ அல்லது சந்திரனையோ இப்படி கூட்டாக்கி வணங்குவது, அது இணை வைப்பாக இருக்கிறது. அந்த பாவத்தை நான் ஒரு காலமும் செய்யவில்லையே. மேலான கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், இணை வைப்பில் மிகவும் மறைவான இணை வைப்பு என்ன தெரியுமா? முகஸ்துதி, மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்வது. இந்த விடயத்தில் நாம் யாரும் தப்பி போனவர்கள் அல்ல. என்னுடைய தொழுகை என்னை நான் தொழாவிட்டால் தொழாமல் இருக்கிறார் என்று சொல்லிவிடுவார்களோ, நான் நோன்பு பிடிக்காவிட்டால் ரமலான் மாதத்தில் கூட நோன்பு நோக்காமல் இருக்கிறாரே என்று சொல்லிவிடுவார்களோ, இப்படி மனிதர்களுக்கு பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல்கள் அது மறைவான ஷிர்க், இணை வைப்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, நாம் நினைக்க வேண்டும், என்ன வேண்டும், என்னை பரிசீலித்து பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட முகஸ்துதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடுத்தம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், வநஹ்னு நததாக்கருல் மஸீஹ் அத்-தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய குழப்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தஜ்ஜாலை விடவும் நான் பயப்படக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? தஜ்ஜாலுடைய ஃபித்னா, தஜ்ஜாலுடைய குழப்பம், தஜ்ஜாலை விடவும் நான் பயப்படக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணை வைப்பு, மறைவான இணை வைப்பு. அது என்னது? அதுதான் மனிதர்களுக்கு, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் அவனுடைய அமல்களை செய்வது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அழகான முறையில் உதாரணத்தை சொல்லுகிறார்கள். ஐயகூமர் ரஜுல் யுஸல்லி ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு, ஒரு மனிதன் அவன் தொழுவான், தொழுகையை நிலைநாட்டுவான், அந்த தொழுகையை ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு, தொழுகையை அலங்கரிப்பான், அழகுபடுத்துவான். தொழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்துவான். எப்படி? தக்பீர் அழகான முறையில் கட்ட வேண்டும் என்ற சிந்தனை, ருக்கூவில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நீண்ட நேரம் ருக்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, சுஜூதில் இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் நீண்ட நேரம் சுஜூதில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை. இப்படி நான் அழகாக, நேர்த்தியாக, சரியாக தொழ வேண்டும் என்ற சிந்தனை. எதற்காக வேண்டி? பிற மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. என்னை பார்ப்பவர்கள் மாஷா அல்லாஹ் நீண்ட நேரம் நின்று தொழுகிறார், நீண்ட நேரம் ருக்கூவில் இருக்கிறார், நீண்ட நேரம் சுஜூதில் இருக்கிறார், அழகான முறையில் தொழுகிறார், நல்லொரு ஆபித், நல்லொரு வணக்கசாலி, நல்லொரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை, தொழுகையை அழகுபடுத்துகிறானோ இதுதான் இணை வைப்பு என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான கண்ணியமானவர்களே, நம்முடைய அமல்களின் நிலைமைகளை எடுத்து பார்ப்போம். தொழுகை மாத்திரம் அல்ல, தர்மம் செய்கிறோம், அதே அங்கே புகைப்படம் எடுக்கப்படுகிறது. அந்த தர்மங்கள் எம்முடைய வலைத்தளங்களில் பகிரப்பட வேண்டும். எத்தனை மீடியாக்கள் இன்று அவரவர்கள் மறைமுகமாக இஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டிய சதகாக்களை, தர்மங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகளை கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுத்து மக்களுக்கு அதனை பகிரங்கப்படுத்தக்கூடிய, அம்பலப்படுத்தக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, இப்படிப்பட்ட அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் மறைமுகமான, மறைவான இணை வைப்பு, ஷிர்க் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? உங்களை அழ வைத்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட ஒரு விடயம் என்னை அழ வைத்தது. என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உம்மத்தில் இணை வைக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள், வருவார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்திலே ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திலும் இணை வைப்பார்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களுடைய இணை வைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் சூரியனையோ, சந்திரனையோ, நட்சத்திரங்களையோ, சிலைகளையோ வணங்குவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். மாற்றமாக யுராஊன பிஅஅமாலிஹிம், அவர்களுடைய அமல்களை மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்து, முகஸ்துதிக்காக வேண்டி செய்து,
அவர்கள் இணை வைப்பார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, எம்முடைய அமல்கள் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுமே தவிர அது அல்லாத இணை வைப்பு, அதே போன்று ஷிர்க்கை ஏற்படுத்தி முகஸ்துதிக்காக வேண்டி, பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் அதற்கு எந்த கூலிகளும் தரப்பட மாட்டாது, அவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதைத்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே அழகான நமக்கு சொல்லி வைத்திருக்கிறான். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, இப்படிப்பட்ட இணை வைப்பு எம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். முகஸ்துதி, இந்த இணை வைப்பு. இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் முத்திரையிடப்பட்ட ஏடுகள் கொண்டு வரப்படும். அந்த ஏடுகள் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் அவைகளை பார்த்து சில ஏடுகளை ஒதுக்கி விடுவான், இவைகளை புறக்கணித்து விடுங்கள், தள்ளிவிடுங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இன்னும் ஏடுகள், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஏடுகள் ஒரு புறம் பார்க்கப்படும். மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஏடுகளை பார்த்த மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த ஏடுகளில் நல்ல அமல்கள் தானே இருக்கிறது, தொழுத அமல்கள் இருக்கிறது, ஹஜ்ஜு செய்த அமல்கள் இருக்கிறது, நோன்பு நோக்க அமல்கள் இருக்கிறது, இப்படி சிறந்த அமல்கள் தானே இந்த ஏடுகளில் இருக்கிறது, ஏன் இதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து ஒதுக்கச் சொல்லுகிறாய்? மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுவான், நல்ல அமல்கள் தான், ஆனால் இந்த அமல்கள் எனக்காக வேண்டி செய்யப்பட்ட அமல்கள் அல்ல, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட அமல்கள். எனவே இன்றைய தினம் எனக்காக வேண்டி இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு என்ன அமல்கள் செய்யப்பட்டனவோ அந்த அமல்களைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுவான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, எம்முடைய அமல்களை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை நாம் பாதுகாப்பதற்கு முதலாவது விடயம் எம்மிடத்தில் இணை வைப்போ ஷிர்க் இருக்கக்கூடாது. இரண்டாவது விடயம், மனிதர்களுக்கு, மக்களுக்கு, எம்மோடு சூழால் இருக்கக்கூடியவர்களுக்கு, அது பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், எம்மோடு யார் யாரெல்லாம் மனிதர்கள் என்ற உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு எம்மால் எந்த ஒரு அநியாயமும் நடந்துவிடக்கூடாது. அது எண்ணத்தால் இருந்தாலும் சரி, சொல்லால் இருந்தாலும் சரி, செயலால் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அநியாயத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள் எம்முடைய அமல்களை அப்படியே இல்லாமலாக்கிவிடும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், வஹர்ரம மினல் முஃமினி மா லஹு வ தமஹு வ அன் நظن به ظنا سيئا. முஃமினை பற்றி தவறான தப்பெண்ணம் கொள்வதை கூட மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஒரு முஃமினுக்கு, அல்லாஹ்வை நம்பிய ஒரு இறை விசுவாசிக்கு நீங்கள் வார்த்தையால் அநியாயம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், கையால் செயலால் அநியாயம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எண்ணத்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, இன்று எண்ணத்தால் யார் யாரெல்லாம் எது செய்தாலும் அது வெளியில் விளங்குவதில்லை, அது அவருக்கு மாத்திரம்தான் விளங்கும். ஒரு முஃமினை பற்றி தவறாக எண்ணுகிறார், அல்லது ஒரு முஃமினுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி அவர் திட்டம் தீட்டுகிறார், எண்ணுகிறார், முயற்சி செய்கிறார். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எண்ணத்தால் கூட ஒரு முஃமினுக்கு அநியாயம் செய்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, இன்று எம்மால் எத்தனை அநியாயங்கள் நடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிலவைகளை அநியாயங்கள் என்று தெரிந்து செய்கிறோம், சிலவைகளை அநியாயம் என்று தெரியாமல் கூட செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லை.
ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் இது சம்பந்தமான ஏராளமான விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு சுவர்க்கவாதி வருவார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சுவர்க்கவாதியை பார்ப்பதற்கு ஆசையா விருப்பமா பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதர் வந்தார், வுது செய்தவராக வந்தார், வந்து சபையிலே அமர்ந்தார். விசேஷமாக எந்த ஒரு அமலும் ஒரு இடத்தில் இல்லை. 3 நாட்கள் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு ஆசை பிறக்கிறது, அவர் சுவர்க்கவாதி என்று நபியின் மூலமாக சொல்லப்படுவதற்கு என்ன விசேஷமான அமல் அவரிடத்தில் இருக்கிறது, என்ன அமல் இருக்கிறது, நான் அதனை பார்க்க வேண்டும், நானும் அதனை செய்ய வேண்டும். ஒரு சஹாபி அவரை பின்துயர்கிறார். பின்துயர்ந்து அவர் அந்த மனிதத்தில் சொல்லுகிறார், எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் மத்தியில் வாக்குவாதம், தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நான் உங்களுடைய வீட்டில் ஒரு 3 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி தாருங்கள். அந்த மனிதர் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். இவர் இரவில் விழித்திருந்து பார்க்கிறார், இவர் என்ன அமல் செய்கிறார், விசேஷமாக ஏதேனும் அமல்கள் செய்கிறாரா, தொழுகைகள் இரவு முழுக்க நின்று வணங்குகிறாரா, இல்லை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 2 ரக்காத்துகள் தொழுகிறார், உறங்குகிறார். 3வது நாள் அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் மத்தியில் எந்த ஒரு பிணக்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இப்போ ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது நீங்கள் வந்தீர்கள், உங்களிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் நான் 3 நாட்கள் உங்களுடைய வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதுதான் இருக்கிறது. ஆனால் விசேஷமாக ஒன்று, நான் இதுவரைக்கும் யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொண்டது கிடையாது, தவறான எண்ணம் கொண்டது கிடையாது, எண்ணத்தால் கூட பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்தது கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரரே கனவான்களே, அந்த சஹாபி சொன்னார், அந்த செயல்தான் உங்களை சுவர்க்கவாதியாக ஆக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கும், அதனால் தான் நபி அவர்கள் உங்களை சுவனவாதி என்பதாக சொல்லி இருப்பார்கள். ஆக மேலான கண்ணியமானவர்களே, எம்முடைய எண்ணத்தால் கூட நாம் பிறருக்கு அநியாயம் செய்தால் எம்முடைய அமல்கள் அப்படியே இல்லாமல் ஆகிடும். நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரன், திவாலானவர். எங்கட புழக்க பாசையில விளங்குறதுக்கு சொல்றனால் பங்களோத்காரன்னு சொல்லுவோம். லொஸ்டானவர், நல்லா ஐந்தார், தொழில், துறவு, தோட்டம், வாய்க்கால்கள், சொத்து செல்வங்கள் நல்லா இருந்தார். ஆனா இப்ப ஒன்றுமே இல்லாம லொஸ்டாகி பேசியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்படி வங்கரோத்தான திவாலான ஒருவரை நீங்கள் அறிவீர்களா, உங்களுக்கு யார் என்று தெரியுமா? அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் தீனார் திர்ஹம் செல்வம் இருந்து அவர் இல்லாமலாகி கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் வங்கரோத்துக்காரன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உம்மத்தில் நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவார், மலை போன்ற அமல்கள் செய்திருப்பான், நன்மைகள் குவித்து வைத்திருப்பான். மேலான கண்ணியமானவர்களே, அந்த நல்ல மனிதன் சுவர்க்கம் போவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே அவன் உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஒரு வரிசையில் நிற்பார்கள். சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் உலகத்தில் எனக்கு அடித்தான், யா அல்லாஹ், அடித்து செயல் மூலமாக அநியாயம் செய்தான், ஏசினான், சொல்லின் மூலமாக, பேச்சின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அநியாயம் செய்தான், யா அல்லாஹ், சொத்தை அபகரித்தான், யா அல்லாஹ், இன்னென்ன அநியாயங்கள் எல்லாம் செய்தான், யா அல்லாஹ் என்று அவரின் மூலமாக உலகத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அத்துணை நபர்களும் வரிசையில் நிற்பார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் நீதியாளன், அல்லாஹ் நீதியாளன். அந்த நேரத்தில் அல்லாஹ்
யார் யாரெல்லாம் இவனின் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ உலகத்தில் அவனுடைய அமல்களை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பார். மலை போன்ற அமலோடு வந்திருப்பார், நன்மைகளோடு வந்திருப்பார், சுவர்க்கம் போவதற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார். அப்படிப்பட்ட மனிதன் உலகத்தில் மனிதர்களுக்கு அநியாயம் செய்ததின் காரணமாக அவருடைய நன்மைகள் அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் யார் யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடுத்து கொடுத்து அவனுடைய அமல்களுடைய அந்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும், ஆனால் அவனுடைய முறைப்பாட்டாளர்கள் முடியாமல் வரிசையில் இன்னும் நிற்பார்கள். இப்பொழுது என்ன செய்வது? அல்லாஹ் நீதியாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் யாரெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கிறார்களோ, பேலன்ஸ் இருக்கிறார்களோ, மீதம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதன் மீது சுமத்தப்படும், சுமத்தி அவனை நரகத்தில் தள்ளப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவன் தான் என்னுடைய உம்மத்தில் லொஸ்டானவன், பங்கரோட்காரன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயமும் நாளை மறுமையில் எம்முடைய அமல்களை இழக்க வைக்கும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, எனவே இன்றைய குத்பா பிரசங்கத்தின் சாராம்சம், எம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டு விடயங்கள் இந்த குத்பா பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டன. ஒன்று, அல்லாஹுக்கு இணை வைப்பதன் மூலமாக எம்முடைய அமல்களை நாம் இழக்க நேரிடும். அல்லாஹுக்கு இணை வைப்பதில் மிகவும் மறைமுகமான இணை வைப்புதான் முகஸ்துதி, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள். இந்த செயல்களின் மூலமாக எம்முடைய அமல்களை நாம் இழக்க நேரிடும், எம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்க முடியாமல் போய்விடும். இரண்டாவது விடயம்தான் ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய விடயங்களில் அடியார்களுக்கு அநியாயம் செய்வது, அடியார்களுடைய மனங்களை நோகடிப்பது, அடியார்களுக்கு எண்ணத்தால், சொல்லால், செயலால் அநியாயம் செய்வது நாளை மறுமையில் எம்முடைய அமல்களை பாதுகாக்க முடியாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டி வரும், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். எனவே இந்த இரண்டு விடயங்களையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து எம்முடைய நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை பாதுகாத்து நாளை மறுமையில் அந்த அமல்கள் எமக்கு பிரயோசனம் தருவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களது பாவங்களை மன்னித்தருவாயாக. கல்வி கற்றுத்தந்த ஆசான்களது பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை அதன் மூலமாக எமக்கே அதனுடைய பலன்களை பரிபூர்ணமாக தந்திருவாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாம் என் வாழ்வில் என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறோமோ அந்த அமல்களில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிறைகளாக ஆக்கி அந்த அமல்கள் அனைத்தையும் ஏற்று பரிபூரணமான நன்மைகளை, பூர்த்தியான கூலிகளை நம் அனைவருக்கும் தந்திருவாயாக. யா அல்லாஹ் மறைமுகமான இணை வைப்பு, அதே போன்று பிறருக்கு அநியாயம் செய்வது போன்ற பாவங்களில் ஈடுபட்டு எம்முடைய அமல்களுடைய பலன்களை இழப்பதை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்திருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونصلي ونسلم على رسوله الكريم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، لأن الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونصلي ونسلم على رسوله الكريم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، لأن الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقواهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله ورضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة. الله أكبر.